தாவேக்க பொறுத்தவரை என்னன்னா ஃபீல்டுக்கு போகாத விஜய், களப்பணி ஆற்றுறத விஜய், போராட்டத்துக்கு கலந்துக்காத விஜய். அப்படி இருக்கிற போதே இன்றைக்கு வந்து ஓட்டு சதவீதம் கூடுது. நிறைய போராட்டம் போயிருக்காரு. அப்படி பிறந்தநிலை முடியுமா? பரந்தூர்ல இருந்து தொடர்ந்து பொலிட்டிஷனா ஒரு சராசரி அரசியல்வாதியாக மாறல. ஒரு 80 லட்சம் ஓட்டுகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு. நீங்க சொல்றது வந்து நாம் தமிழரை காட்டிலும் இரண்டு மடங்கு அதிகம். அது எந்த மாற்றம் இல்லை. இதே போக்குல போனா 2031 நிச்சயமா முதலமைச்சர் உதயநிதியா விஜயாந்த் வரும்போது அப்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை நோக்கி இருக்கும்போதே விஜயால பெரிய பாதிப்பு. ஏன்னா திமுகவுடைய கோர் ஓட்டு போகுது, அதிமுக கோர் ஓட்டு போகுது, விசிகாவுடைய கோர் ஓட்டு பாதி ஓட்டு விசிகால ஓட்டு, அப்புறம் பாமக, பாஜக, இப்படி எல்லா கட்சியுடைய ஓட்டுகளும் நாம் தமிழர் ஓட்டும் இருக்குது. அது எவ்வளோன்றதை அடுத்த ஆய்வுல கன்ஃபார்ம் சொல்லிடுவோம். அது ஒரு உரிமை கூட்டம், பாச கூட்டம், அன்பு கூட்டம், ஏக்க கூட்டம், கொள்கை பற்றுள்ள கூட்டமாக இருப்பதனால் சீமானை விட்டு போவது கடினம். இளைய சமுதாயம் சிறுகட்டு போகின்ற ஒரு ஆட்சி, அவல ஆட்சி திமுக ஆட்சி இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு செயல்படுகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. நான் சாகர காலத்தில் கடைசி காலத்தில் தேர்தலை சந்திக்க போற கடைசி தேர்தல் இது. ஆகவே எனக்கு ஒரு பெரிய தொகையை நம்ம வாங்கி கொண்டு என் பிள்ளைகளின் உறவுகளுக்கு அனைத்தும் ஒரு சரி கட்டு விட்டால் எனக்கு திருப்தியாக இருக்கும். வழிவிடு என்று சொல்கிற போது வழிவிடாமல் தடுத்துக்கிறார்களோ அன்புமணி பார்க்கப்படுகிறது. ஒரு சாபக்கேடான ஒரு தலைவர் யாருன்னா துரைமுருகன் சொல்லலாம். யாருக்கும் பலனற்ற ஒரு மனிதர், அந்த மாவட்டத்துக்கே பலனற்ற மனிதர், மாவட்ட வளர்ச்சியை கண்டுகொள்ளாத அமைச்சர், தனக்காகவே வாழுகிற, தனக்காகவே கட்சியை பயன்படுத்துகிற, தன்னுடைய சுயநலத்திற்காகவே பெரியார் அண்ணா கொள்கையை பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய சுயநலமிக்க ஒரு தலைவர்னா அது துரைமுருகனை பார்க்கலாம். ஜாம்பவான் நேயர்களுக்கு பிரபாகரனின் அன்பு வணக்கம். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் தேர்தல் வியூக வகுப்பாளர் திரு ஐபிடிஎஸ் திருநாவுக்கரசு அவர்கள். வணக்கம். வணக்கம் என் அன்பு தாமிக்கும் அன்பு சரண் நேயர்களுக்கும். பல விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு வரோம். அந்த வகையில சமீபத்துல கூட நீங்க செய்தியாளர் சந்திப்பு நடத்தியிருந்தீங்க. அந்த தேர்தல் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிலாம் சொன்னீங்க. 2 கட்சிகள் குறித்து தனியா அவங்க கிட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்னு நாம் தமிழர், இன்னொன்னு தமிழக வெற்றி கழகம் டிவிகே. இந்த 2 கட்சியினுடைய வெற்றி வாய்ப்பு, வாக்கு சதவீதம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழ்நிலை? ரொம்ப கிரிட்டிக்கலான விஷயத்தை கேட்குறேன். அதாவது என்னன்னா, இந்த தாவேக்க நாம் தமிழருக்குள்ள சிக்கல் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆய்வு எடுத்ததில் ஒரு புலம்படலை எவ்வளோ ஓட்டு போகுதுன்றது சவாலாக இருக்குது. அது ஒன்று அடுத்த ஆய்வில் தான் ஃபைனல் ஆகும்னு நினைக்கிறேன். ஃபைனல் பண்ணிடுவேன், கிட்டத்தட்ட ஃபைனல் பண்ண கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கேன். அந்த குழப்பம் வந்து அடுத்த ஆய்வில் கிளியர் பண்ணிடுவேன். தாவேக்க பொறுத்தவரை என்னன்னா ஃபீல்டுக்கு போகாத விஜய், களப்பணி ஆற்றுறத விஜய், போராட்டத்துக்கு கலந்துக்காத விஜய். அப்படி இருக்கிற போதே இன்றைக்கு வந்து ஓட்டு சதவீதம் கூடுது. நிறைய போராட்டம் போயிருக்காரு. அப்படி பிறந்தநிலை முடியுமா? பரந்தூர்ல இருந்து தொடர்ந்து பொலிட்டிஷனா ஒரு சராசரி அரசியல்வாதியாக மாறல. இன்னும் மாற்று பொலிட்டிக்கல் பார்ட்டி அளவுல மாறல. அப்படி இருக்கிற பட்சத்திலேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு இருக்க சொல்ல நான் பார்க்குற பார்வையில் பார்த்தீங்கன்னா ஒரு 80 லட்சம் ஓட்டுகள் வந்து வரக்கூடிய வாய்ப்பு. நீங்க சொல்றது வந்து நாம் தமிழரை காட்டிலும் 2 மடங்கு அதிகம். அதுல எந்த மாற்றமும் இல்லை. சினிமா மோகம் இன்னைக்கு இருப்பதா நான் பார்க்க போறேன். பெண்கள் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா 35 to 50 ஏஜுக்குள்ள இருக்கிற அந்த பேட்ச் எல்லாம் பாத்தீங்கன்னா காதலுக்கு மரியாதை, அப்புறம் வந்து லவ் டுடே, அப்படி பல படங்களை பார்த்த அந்த ஃபீல்ஸ் ரசிகர் கூட்டம், அந்த கூட்டமும் இருக்குது. இன்னைக்கு கோயம்புத்தூர் மாப்பிள்ள அப்படின்ற குரூப் படம் பார்த்தெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவரப்பட்ட பெண்களும் இருக்காங்க, இளம் வயது பெண்களும் இருக்காங்க, கல்லூரி பெண்களும் இருக்காங்க. ஓட்டு போடுற நியூ ஓட்டர்ஸ், அந்த 18 வயசு நிரம்பாத அந்த பசங்க நிறைய பேர் வந்து விஜய்ங்கிறாங்க. அதுக்கடுத்து 39 வயசுக்குள்ள 25-39 வயசுக்குள்ள அதுல வந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு ஆதரவா இருக்காங்க, சீமானுக்கு ஆதரவா இருக்காங்க, அண்ணாமலைக்கு ஆதரவா இருக்காங்க. இந்த ஓட்டுக்களுக்கான தலைவர்களை தான் இவங்க 3 பேரையும் அடையாளப்படுத்தி போவாங்க. இதுல உதயநிதி எல்லாம் இல்ல. இந்த 39 வயசுக்குள்ள பார்த்தா 2,40,972 பேர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அந்த ஓட்டர்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த 3 பேரும் பிரதமர் இருக்காங்க. அதுல முதன்மையா வந்து விஜய் இருக்காரு. ரெண்டாவதா அண்ணாமலை, மூணாவதா சீமான். அண்ணாமலை எந்த அளவுக்கு இதுக்கு மேல தாக்கு பிடிச்சு நிக்கிறாரான்ற பொறுத்து, இல்ல தேசிய கட்சிகளை போனா வளர்ச்சி பின்னாடி போகும், எந்த மாற்றம் இல்லை. இல்ல தனி கட்சியாவோ தனி பிரளயமாவோ. அண்ணாமலைன்னு நீங்க சுட்டி காட்டுறது பாஜகவுக்கு அந்த ஓட்டு போகாது. அப்போ அது தேர்தல்ல இப்போ அவரு பாஜக ஓட்டு போகாது. பாஜக வந்து அவர் முடிஞ்சு போச்சு. இன்னும் மறுபடியும் மாநிலத்தில் நாளைக்கே போட்டாலே அவர் முடிஞ்சு போன முடியும். ரீஎன்ட்ரி
பொலிட்டிக்கல்ல கிடையாது. ஸோ ரொம்ப கஷ்டம். அதனால அப்படி இப்படி சொல்லும்போது விஜய் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிட்டப்பட்டிருக்கு. இதே போக்குல போனா 2031 நிச்சயமா முதலமைச்சர் உதயநிதியா விஜயான்னு வருகிற போது அப்போது விஜய் அவர்கள் முதலமைச்சர் ஆவதற்கான ஒரு வாய்ப்பை நோக்கி இருக்கும் மொழியே இந்த 2021 பொறுத்தவரை பாஜகவோட அதிமுக கூட்டணி வைக்க மாட்டார் என்பது என்னுடைய பயிற்சியின் மூலமாக அனுபவத்தின் மூலமாக நான் சொல்லுவேன்னா, ஒரு பார்ட்டி தனக்கு ஆரம்பிக்கும் இத்தனை வியூ பலரை போடுறபோது முதலமைச்சராக இருக்க தான் ஒரு பார்ட்டி நடத்துவாங்க ஒழிய ஒரு கூட்டணி வச்சு வந்து தேமுதிக விஜயகாந்த் கூட்டணி வச்சு என்ன பண்ணுறோம் அது போல ஒரு கான்செப்டை விஜய் பண்ண மாட்டார் நினைக்கிறேன். நீங்க பண்ண மாட்டாருன்னு சொல்றீங்க, பட் திரைமறைவுல வந்து தாவேகாவுடன் பேச்சுவார்த்தை அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் கடைசி ஓட்டு முயற்சி பண்ணுவாங்க, முயற்சி பண்ணாம இருக்க மாட்டாங்க. ஏன்னா ஓட்டு வங்கி எனக்கு எல்லா கட்சியுடைய கோர் ஓட்டும் போகுது. விஜயால பெரிய பாதிப்பு. ஏன்னா திமுகவுடைய கோர் ஓட்டு போகுது, அதிமுக கோர் ஓட்டு போகுது, விசிகாவுடைய கோர் ஓட்டு பாதி ஓட்டு விசிகால ஓட்டு, அப்புறம் பாமக பாஜக இப்படி எல்லா கட்சியுடைய ஓட்டுகளும் நாம் தமிழர் ஓட்டும் இருக்குது. அது எவ்வளோன்றது அடுத்த ஆய்வில் கன்ஃபார்ம் சொல்லிடுவோம். அக்டோபர் மாதம் வெளியிடப்படுற ஆய்வில் வந்து கன்ஃபார்ம் எவ்வளோ ஓட்டு பர்சன்டேஜ் வந்து நாம் தமிழர் வந்து போகுது இறங்குது எத்தனை விஷயம் கிளியர் பண்ணி விட்டுருவேன். அப்படி பார்க்குற போது எல்லாருடைய ஓட்டுகளையும் பெறக்கூடிய நபராக விஜய் இருக்கார். ஒன்றும் களப்பணி ஆற்றி வருகிற போது நிச்சயமாக எனக்கு தெரிஞ்சு கூடுதலாக 20% மேலே தாண்டுவதற்கான வாய்ப்பு கூட இருக்குன்னு பார்க்கப்படலாம். அதிசயமாக ஒரு தமிழக வரலாற்றிலே ஒரு கட்சி ஆரம்பித்து உடனடியாக 20% வாக்குகளை பெற்று அங்கீகாரம் பெறுகிற ஒரு கட்சியா வந்து 2000 பதிவு செய்யணும்னா பெரிய ஆச்சரியம் விஷயமா பார்க்கலாம். நீங்க சொல்ற இந்த கணக்குப்படி பாக்குறப்ப திமுக அதிமுக 3வது இடத்திற்கு தாவேக வரக்கூடிய சூழல் இருக்கு. நிச்சயமா இருக்கு. 3வது பெரும் கட்சியாக 2020 சட்டமன்றத்தில் உதயமாகும் என்பது தினமா நல்லா தெரியுது. தனித்துவமா இருந்தால் கூட்டணி சேர்ந்தால் வாய்ப்பு குறைவு. அதிமுக கூட்டணி சேர்ந்தால் சராசரி கட்சிக்கும் இதுவும் ஒரு கட்சி தான் பார்வையில ஓட்டு போற சதவீதம் குறைந்து விடும். இல்லைன்னு சொன்னா தனித்துவமாக இவர் வந்து செயல்பட்டு தனித்துவமா மாற்றத்தை கொடுக்க வேண்டும். அதிமுக மாற்றம் நான் தான், அந்த ஊழலை ஒழிக்கப்படணும், திராவிட இயக்கத்திற்கு எதிர்ப்பாக நான் தான், அப்படின்ற இந்து மதத்துக்கு பாஜக எதிர்ப்பாக நான் தான் செயல்பட போறேன், இப்படி இவர்களுக்கு அத்தனை பேருக்கும் எதிரியாக நான் தான் செயல்பட போறேன், நாட்டை காப்பாற்ற போறேன் ரூபத்துல தனித்துவமாக செயல்பட்டால் நிச்சயமாக விஜய் அவர்களுக்கு சிறந்த எதிர்காலம் தமிழ் மண்ணில் உண்டு. அப்படி இல்லைன்னு சொன்னா கூட்டணி வைத்துக் கொண்டால் அதிமுக திமுகவோடு வைத்துக் கொண்டால் சராசரியாக ஒரு பார்ட்டியை தான் பார்க்கப்படுது ஒழிய மாறுபட்ட பார்வையில் மக்கள் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா இந்த 2 இயக்கத்துக்குள் மாற்றம் எனக்கூடிய எண்ணங்கள் மக்கள் மத்தியிலே உருவெடுத்து விட்டது. அப்போ அதுக்கான தலைவர்கள் யாரும் பார்க்கிற போது திமுக மாத்தி ஓட்டு போற போது நம்ம மாத்தி ஓட்டு போறதுக்கு ஆள் இல்லையேன்னு பாக்குற போது அந்த அண்ணாமலைக்கு இந்த ஓட்டு போட்டாங்க, சீமானுக்கு இந்த மாதிரி ஓட்டு போட்டாங்க. இப்போ விஜய்க்கு போறதுக்கான மனப்பக்கம் உருவெடுத்திருக்கு. இந்த ஓட்டுகளை அப்படியே தக்க வச்சுக்கணும்னு சொன்னா தனித்துவம் தக்க வச்சுக்க முடியும். இல்லைன்னா இந்த எலெக்ஷனை போட்டுட்டு அடுத்து 2029 அது வருதான்றது கேள்விக்குறியா இருக்கு. ஏன்னா கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எலெக்ஷன் நல்ல பீக்கில் ஓட்டு போட்டாங்க, அடுத்த எலெக்ஷன் அப்படியே சரிஞ்சு போச்சு. அது மாதிரி சினிமா முகத்துல வந்து ஒரு போட்டு அடுத்த எலெக்ஷன் எப்படின்றது சொல்ல முடியாது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை நடிகர்களுக்கு இருக்கு. சோ நடிகர் என்ற பிம்பத்து மூலமா தான் விஜய்க்கு செல்வாக்கு இருக்க ஒழிய மக்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்தோ மக்களுடைய பிரச்சனை தீர்த்தோ கிடையாது. சர்க்கார் படம் மாதிரி ஒரு அரசியல் பண்றாரா என்ற எண்ணம் அவர் ரசிகர் கூட்டத்துக்கும் இருக்கு. அவரை விரும்பக்கூடிய நபர்கள் இருப்பதனால், பெண்கள் ரசிகர்கள் இருப்பதனால இதனால் தான் அவர் வெற்றி பெறுகிறார் தான் பார்க்கலாம். ஒரு பக்கம் விஜய் அவர்கள் குறித்து ஒரு எலாபரேட்டான ஒரு டிஸ்கஷன் நம்ம வச்சோம். அதே மாதிரி நாம் தமிழர் குறித்து, சீமான் அவர்கள் குறித்து, ஏன்னா தமிழக அரசியல்ல சீமான் அவர்கள் இன்று வரைக்கும் தனியா தான் தேர்தல் காலத்துல சந்திச்சுட்டு வராரு. அவருடைய வாக்கு சதவீதம் ஒவ்வொரு தேர்தலையும் உயர்ந்து கொண்டுதான் வருகிறது. இப்ப விஜய் அவர்களுடைய என்ட்ரி அப்படிங்கிறது இந்த மாதிரியான களப்பணிகள் அப்படிங்கிற விஷயத்தை பாக்குறப்ப நாம் தமிழுடைய வாக்கு சதவீதம் என்னவாக இருக்க போகுது? நாம் தமிழ் என்பது கொள்கை சித்தாந்தம் கொண்ட இயக்கம், மொழி சித்தாந்தம் கொண்ட இயக்கம், தமிழ் தேசியம் சொந்த சித்தாந்தம் கொண்ட இயக்கம், தனித்துவமான கொள்கை. அப்படி இருக்கிற போது அதை ஏற்றுக்கொண்டு ஆதரிக்கின்ற ஒரு குழு இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குழு கொள்கைக்காக, கோட்பாடுக்காக, எண்ணத்திற்காக, செயலுக்காக, சிந்தனைக்காக, பேச்சுக்காக, சீமானுடைய நடத்திற்காக கூடப்படுகிற கூட்டம். அது ஒரு உரிமை கூட்டம், பாச கூட்டம், அன்பு கூட்டம், ஏக்க கூட்டம், கொள்கை பற்றுள்ள கூட்டமாக இருப்பதனால் சீமானை விட்டு போவது கடினம். இந்த கமர்ஷியலாக லீடர்ஸ் வந்து அங்கே போகல. நான் வட்டச்செயலாளனும், பகுச்செயலாளனும், கவுன்சிலரானும், சேர்மன் ஆகணும், எம்எல்ஏ ஆகிற கற்பனையோடு போகின்ற அந்த இயக்கத்தில் வெற்றி பெறக்கூடிய தலைவர்களாக இல்லை. கமர்ஷியல் லீடர்ஸ் கிடையாது, கொள்கை லீடர்ஸ் இருப்பதனால அந்த நாம் தமிழர் கட்சி என்னைவே தாக்குப்பிடிக்கிறதான காரணம் கொள்கை அடிப்படையில் இருப்பதனால் தான் தாக்குப்பிடித்துக் கொண்டிருக்கிறத ஒழிய கமர்ஷியல் பொலிட்டிக்கல் பார்ட்டியாக திமுக அதிகமாக கமர்ஷியல் ஃபிலிம் பொலிட்டிக்கல் சினிமா எப்படி கமர்ஷியல் பண்ண சொல்கிறாங்களோ அது கமர்ஷியல் பொலிட்டிக்ஸ், இது வந்து கொள்கை பாலிடிக்ஸ். அதனால் கொள்கை பாலிடிக்ஸ் நிலையாக நின்று இருப்பதனால சீமான் அவர்களுக்கு அந்த வாக்குகள் அப்படியே இருப்பதாக பார்க்கலாம். அந்த கட்சியோட அங்கீகாரத்தையும் தக்க வச்சுக் கொள்வார். இனி வருங்காலத்துக்கு அரசுக்கு எதிர்ப்பான கருத்துக்களையும் மத்திய அரசு கருத்துக்களை எதிர்த்து போராடி களத்தில் முன்னின்று நிற்கிற போது எவ்வளவு வாக்குகள் அறுவடை செய்கிறார் என்பதை காலத்தின் பின்னாடி தான் போகிற போது தான் தெரிய வருமா பார்க்கப்படலாம். பல கட்சிகளுடைய கூட்டணிகள் குறித்து நீங்க பேசியிருக்கீங்க.
அந்த வகையில நாம் தமிழர் வந்து தாவேகா தொடங்கப்பட்ட பொழுதே தாவேகாவுடன் இணைந்து செல்வாங்க, கூட்டணி அமைப்பாங்க, அப்படியெல்லாம் பேசப்பட்டது. இவங்களுடைய அந்த கூட்டணி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? வாய்ப்பு இருக்கா தாவேகாக்கும் நாம் தமிழருக்குமான கூட்டணி? இல்ல, அது திராவிடம்ன்றதே முடிஞ்சு போச்சு. சீமானவரன் அவர்கள் திராவிடத்தை முழுமையாக எதிர்க்கிறார். திராவிடம் ஒழிந்தால்தான் நாம் வளர முடியும் என்பது தெளிவாக இருக்கிறார். அப்புறம் தமிழ் தேசியம் திராவிடம் ஒன்று என்ற பார்வையில் விஜய் இருக்கிறார். இது ரெண்டுமே பொருத்தம் வராத கூட்டணி. கீரிக்கும் நாகக்கும் இருப்பது போல ஒரு உறவு. அப்படின்ற போது இது ஒட்டு உறவு இருப்பது மிக கடினம். ஆகவே தாவேகா விஜய் ரெண்டு பேரும் ஒன்று சேர்வதும் கடினம். அதிமுக பாஜக ஒன்று சேர்வதும் கடினம். பாஜக விஜய் தாவேகா சேர்வது கடினம். அதிமுக பாஜக சேர்ந்த தாவேகா சேர்வதும் கடினம். ஆகவே தாவேகா போல தனித்திரு வெளித்திரு என்பது போல் தனித்து களம் காணுவதுதான் சிறந்த அந்த கட்சிக்கு எதிர்காலமா இருக்கும் என்னுடைய பார்வையாக நான் சொல்கிறேன். தமிழருக்கும் தனிச்சு களம் காண்றதா சரியா வழி கிடையாது. இந்த 2020 தமிழகத்தில் வரலாற்றை காணாத ஒரு காட்சியக தேர்தலாக இருக்கும். ஒன்றும் 2 மாதங்கள் 3 மாதங்கள் கழித்து நிறைய விதமான காட்சிகளை நீங்கள் பார்ப்பீங்க. வியக்கத்தகு தகவல்களை சேகரிப்பீங்க. வியக்கத்தகு விஷயங்களை அதிரும் புதிருமாக இருக்கிற விஷயங்களை பேசக்கூடிய வாய்ப்பு 1-2 மாதத்தில் இருக்கிறதுன்னு பாத்துக்கோங்க. உங்க பேச்சில் அப்பப்போ ஒரு 2-3 மாதத்துல ஒரு பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நடந்துட்டு இருக்கா இல்லையா? ஓகே, நடந்துட்டு இருக்கா இல்லையா? அதாவது ஒரு 2 மாதம் 3 மாதம் கழிச்சு நிறைய விஷயங்கள் தமிழ்நாட்டில் அரசியல் பிறலையும் திரைமறைவு பிறகு நிறைய ட்ராமா ஓடிட்டு இருக்கு. பொலிட்டிக்கல் ட்ராமாஸ் நிறைய ஓடிட்டு இருக்கு. இதெல்லாம் எண்டுக்காடு வரும்னா ஒரு 2-3 மாதம் கழிச்சு எண்டுக்காடு வரும். அப்படி வர்ற போது நிறைய விஷயங்களை உங்களுக்கு செய்தி நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்போது பொறுத்தவரை யாரிடமும் ஒட்டு இல்லை உறவுகள் இருக்கிறாங்க ஒழிய ஒரு கிளியாரிட்டியான ஒரு விஷயம் நாங்கள் வேணா சேர்ந்து எதிர்ப்போம், நாங்கள் தான் சேர்ந்து ஒற்றுமையாக இருப்போன்ற ஒரு விஷயம் இல்லாமல் திரைமறைப்பு நடக்கிற நாடகங்கள் ஒன்றும் முடிவுக்கு வராமல் இருக்கிறது. அது வருகிற போது தான் ஒரு அணியினுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னு சொல்ல முடியும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் அது இருக்கு. அப்படி பார்க்குற போது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையில் மொழி பற்றோடு இருக்கிற கொள்கை உணர்வோடு இருக்கிற ஏக்கத்தோடு இருக்கிற சீமானுடைய கூட்டங்கள் அன்பு கூட்டங்களாக இருப்பதனால் அந்த கூட்டங்கள் அப்படி விட்டு போகாமல் இருப்பதற்கான வாய்ப்பு பிரகாசம் இருப்பதாக பார்க்கப்படலாம். ஏன் சொன்னா விஜய் அவர்களுக்கு பார்வை வேறு. அவர் இந்த சினிமாவை பார்த்து மற்ற நடிப்பை பார்த்து மற்ற செயல்களை பார்த்து அவருக்கு ஆதரவாக இருந்தார்கள். சினிமாவால் ஈர்க்கப்பட்டு கட்சிக்குள் இணையாத வெளியிலிருந்து ஆதரவு கொடுக்கின்ற கூட்டம் அங்கே இருக்கிறது. குறிப்பா பெண்கள் கிட்டத்தட்ட 17.50% வாக்குகள் தாவேக்க இருக்கிறது. அதுல கிட்டத்தட்ட 5.50% வாக்குகள் பெண்களுடைய ஓட்டு மட்டும் இருக்குது. அதுதான் குறிப்பா பார்க்க வேண்டிய விஷயம். இது இளைஞர்கள் மட்டுமல்ல, புதிய வாக்காளர்கள் மட்டுமல்ல, இளம் பெண்கள், அதாவது இளம் பெண்கள் கல்லூரி படித்த இளம் பெண்கள் மட்டுமல்ல, குடும்ப பெண்களாக இருக்கிற பெண்களுடைய வீட்டு இல்லத்தரசர்களுடைய வாக்குகள் தாவேக்க செல்ல இருப்பதனால் அதுவும் அவர்களுக்கு ஒரு பிளஸ் ஆக இருக்கிறது. கட்சி தலைவர்கள் பரப்புரைகள் கொள்கைகள் கோட்பாடுகள் செயல்கள் சிந்தனைகள் கிளைதோறும் சேராமல் இருந்தாலும் சீமா என்ற மோகத்தின் மூலமாக பார்வையின் மூலமாக மக்கள் ஏற்கப்பட்டதனால் அவருக்கு வாக்களிக்க தயாராக இருக்கான்னு பார்க்கலாம். நம்ம தாவேகா குறித்தும் சீமானவர்களுடைய நாம் தமிழர் குறித்தும் பேசுறோம். உங்ககிட்ட இன்னொரு விஷயமும், நீங்க சமீபத்துல பத்திரிகையாளர் சந்திப்புல சொன்னப்ப திமுக தான் மீண்டும் ஆட்சியை பிடிக்க போகுது 2026 அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. 2வது இடம் நீங்க சொன்னவருடைய அந்த கணிப்பின்படி அதிமுகவுடைய கூட்டணி அதிமுக அப்படின்னு. இந்த இடத்துல எடப்பாடி பழனிசாமி அவர்களை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியுமான்னு கேட்கிறேன். எடப்பாடி அவர்களும் 2வது இடம்ங்கிறதும் ஒரு பெரிய விஷயம் தானே அப்படின்னு. இல்ல, எடப்பாடி அவர்களும் சிறந்த ஒரு 4 ஆண்டிலும் முதலமைச்சர் அரியணையில் திமுக ஒப்பிட்டு பார்க்கிறப்போ சிறப்பா செயல்பட்டாருன்னு எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. அங்கே என்ன சட்ட ஒழுங்கு பிரச்சனை அதே சட்ட ஒழுங்கு பிரச்சனை இங்க இருக்கிறது. அங்கே கொஞ்சம் கையாளப்பட்டார்கள், இங்க கையாளப்பட்டாலும் பார்க்கலாம். மென்மையா போக்குறது மென்மை போக்கு சுத்தமா ஒஸ்டா இருக்கு. நீ கொக்கைன் போதைகள் நடிகர்கள் போறது கூத்துக்களை பார்த்திருப்பீங்க. போதை நடமாட்டம் கண்ணாமடான்னு போயிட்டு இருக்கு. இது தடுக்குமான்னு நடவடிக்கைன்னு தெரியல. இது சும்மா ட்ரையல் தான். அந்த நடிகர்களாம் பெரிய லெவல்ல ஒரு, அதாவது சொல்ல போனா சேகர் ரெட்டின்னு சொல்லி ஒரு கேள்விப்பட்ட மணல் மாஃபியா, அவங்களுடைய பையனை கொக்கைன் சாப்பிட்டு தான் இறக்கப்பட்டான். ஸோ அது மாதிரி இங்க பெரிய பணக்காரருடைய பிள்ளைகள்லாம் ஈசிஆர் பகுதியில் வெள்ளிக்கிழமை சனிக்கிழமை மிகப்பெரிய ஒரு கலாச்சார சீர்கேடு நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த போக்குகள் நம்முடைய மூளை சாவே ஆவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நடிகர்களுடைய இந்த போதை பணக்கார பிள்ளைகளுடைய இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கொக்கைன் பவுடர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பல ஆயிரம் ரூபாய், 50 கிராம் 12,000 ரூபாய்க்கு விற்கப்படுறதாக சொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட போதைப் பொருட்கள் தமிழகத்தை நடமாட்டி கொண்டு குட்கா மட்டும் இல்ல, கஞ்சா சரளமாக பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. ஊசி கண்ணாம இளைய சமுதாயம் சீர்கெட்டு போகின்ற ஒரு ஆட்சி, அவல ஆட்சி திமுக ஆட்சி இருக்கிறது. காவல்துறை அதிகாரிகள் கண்டும் காணாமல் வேடிக்கை பார்த்து கொண்டு செயல்படுகின்ற ஒரு ஆட்சியாக இருக்கிறது. அப்படிலாம் ஒப்பிட்டு ஒப்பாரும் ஸ்டாலின் சொல்ற மாதிரி ஒப்பிட்டு பார்க்கிற போது இந்த அரசு அந்த அரசு கொஞ்சம்
கொஞ்சம் மென்மையாக பரவாயில்லன்னு சொல்லலாம். ஆனா எடப்பாடி அவர்கள் 4 ஆண்டுகளாக அரசுக்கு எதிர்ப்பாக கருத்துக்களையும் போராட்டங்களையும் தினந்தோறும் முன்வைத்து எதிர்கொண்ட காரணத்தினால் அவருக்கு மைனஸா இருக்கு. ஒரு மற்ற தலைவர்கள் விஜய், சீமான், அண்ணாமலை இவங்கெல்லாம் வந்து ஒரு கமர்ஷியல் லீடராக இருக்காங்க, ஒரு கரிஸ்மாட்டிக் லீடரா இருக்காங்க, ஈர்க்கப்பட்டாங்க. இவர் 4 ஆண்டுகளாக அது ஈர்க்கப்படல. கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்றுவதற்கே தன்னை போராடி கொண்ட நேரம் சரியா போச்சு ஒழிய மற்றபடி ஆட்சியை பிடிக்க வேண்டும், ஆட்சியர் இருப்பவர்களை அகற்றுவதற்காக நாம் வியூகம் வகுக்க வேண்டும், அவருக்கு எதிர்ப்பான கருத்துக்களை தினந்தோறும் மக்களிடம் விஷமாக பாய்க்க வேண்டும். பார்த்தால் தான் அவர்கள் மனமாற்றம் ஏற்படும். அப்படி வாக்களிப்பால் என்ற எண்ணத்தை தவறிவிட்டதால் தான் இன்னைக்கு தடுமாறி கொண்டிருப்பதாக நான் பார்க்கப்படுகிறேன். இந்த வருகிற நாட்களாவது திமுகவுடைய குறைகள் நிறைகள் எல்லாம் குறைகள் செயல்பாடுகளை மக்களிடம் கொண்டு சென்று பட்டி தொட்டிலோரும் கொண்டு சென்று துண்டு பிரச்சனை மட்டும் ஏனைய பொதுக்கூட்டம் மூலமாக பல்வேறுமான வியூகங்களை வகுத்து கொண்டு எல்லா விதமான முயற்சிகளையும் முன்னெடுத்தால் மட்டும்தான் எடப்பாடி அவர்கள் 2026 முதலமைச்சராக முடியும். இல்லை என்று சொன்னால் தாவேக்கா அதை தட்டி விட்டு போகும். எடப்பாடி அவர்கள் மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை நிலவிவிடும். ஆகவே எடப்பாடி அவர்கள் விழித்து கொண்டு வீரத்தோடு விவேகத்தோடு ஆற்றுவது துணிவோடு செயலோடு சிந்தனையோடு நாட்டு மக்களை காப்பாற்ற உணர்வோடு பொங்கி எழுந்து செயல்பட்டு தமிழாய் எழுந்துட்டு வீரனை போட்டுட்டு வேகத்தோடு செயல்பட நோக்கத்தோடு மக்களுடைய குறைகளை எடுத்து சொல்லிட முன் வந்தால் சிறப்பா இருக்கும். இதே நிலையில அமைதியா போறாருன்னா நிச்சயமா எதிரிகள் வந்து வீழ்த்திட்டு அவர் வந்து வெற்றி பெற்று போயிடுவாங்க. ஆகவே விழித்து கொண்டால் பிழைத்துக் கொள்ளலாம். எம்ஜிஆருடைய பானையிலே அவர் செயல்படுகிறாருன்னு பொறுத்து தான் பார்க்கணும். பாமகவினுடைய சில விஷயங்கள் அங்க நடந்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு தேர்தல் வியூக வகுப்பாளரா பாமகவினுடைய இந்த சம்பவங்கள்னால வாக்கு சதவீதம் ஏதாவது குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா? பாமகவுடைய வாக்கு சந்தைகள் ஏற்கனவே குறைந்து விட்டது. அது சமுதாய கட்சியாக இருக்கிற விசிகா, பாமக, கொங்கு நாடு இதெல்லாம் சமுதாய கட்சி, ஐஜேகே இதெல்லாம் சமுதாய உட்பட்ட கட்சிகள். அப்படி பார்க்கிற போது அது செல்வாக்கு குறைந்தா இருக்கிறது. ராமதாஸையை பொறுத்தவரை குடும்பத்தினுடைய பிரச்சனை காரணமாகத்தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு என்பது சில நண்பர் வட்டாரமா தெரிய வருதுன்னு சொல்றேன். அது எந்த அளவுக்கு உண்மையா தெரியல. நான் சாகர காலத்தில் கடைசி காலத்தில் தேர்தலை சந்திக்க போற கடைசி தேர்தல் இது. ஆகவே எனக்கு ஒரு பெரிய தொகையை நான் வாங்கி கொண்டு என் பிள்ளைகளின் உறவுகளுக்கு அனைத்தும் ஒரு சரி கட்டி விட்டால் எனக்கு திருப்தியாக இருக்கும். வழிவிடு என்று சொல்கிற போது வழிவிடாமல் தடுத்துக்கிறார் போல அன்புமணி பார்க்கப்படுகிறது. அதனால் தான் என்னவோ அவருக்கு பிடிவாதமாக இருந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு எப்போதுமே ஒவ்வொரு தேர்தலும் சூட்கேஸ் வாங்கி பழக்கப்பட்டவர். அப்படி இருக்கும்போது இந்த தேர்தலில் சூட்கேஸ் வாங்கி கடைசி காலத்தில் தன்னுடைய பேர பிள்ளைகள் புள்ள குட்டிகள் மகளுக்கெல்லாம் கொடுத்து விட்டு ஒதுங்கி கொள்ளலாம், அதுக்கடுத்து அன்புமணியை பார்த்துக்கொள்ளும் எண்ணத்தில் அவர் இருப்பதாக தெரிகிறது. அப்படி இருக்கிற உண்மையாக இருந்தால் நிச்சயமாக பாதிப்பு கட்டாயம். எந்த கூட்டணி சேர்கிறார்களோ அந்த கூட்டணி அப்படியெல்லாம் விமர்சிச்சிட முடியுமா? நானும் நீங்க பேசுறதுனால அமைதியா இருந்துட்டேன். சூட்கேஸ் வாங்கிட்டாங்க அப்படின்னு. அரசியலும் சூட்கேஸ் தானே. எந்த கட்சியும் தமிழகத்தில் இருக்கிற எல்லா கட்சியும் காசு இல்லாத எந்த கட்சியும் இல்லை. கொள்கைக்காக அல்ல, கோட்பாடுக்காக அல்ல, சூட்கேஸ்க்காக தான் அரசியல். இந்த அரசியல் சாபக்கேடான அரசியல் தமிழ்நாட்டில். நீங்க எல்லா பார்ட்டியும் வாங்காம துட்டு வாங்காம ஒருத்தரும் கிடையாது. இந்த மக்களுக்காக அரசாங்கமே அல்ல. எனிபடி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு. ஸோ நோ ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் பீப்புள். எந்த விதமான செயல்பாடுகளையும் மக்களுக்காக செயல்படாமல் அவர்கள் செயல்படுவதற்காக பேச்சுகளை முழக்குகின்ற அரசியல் தமிழகத்தில் கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட இருந்தால் நம்ம என்னங்க பேச வேண்டியிருக்கு? எந்த தலைவரும் மக்களுக்காக இல்லை. உத்தமனை போல் வேஷம் போட்டு இருக்காங்க. பாலிடிக்ஸ் டிராமா ஆஃப் தமிழ்நாடு. திமுகவை பொறுத்தவரை ரொம்ப ஸ்ட்ராங்கா 2026 தேர்தலில் நம்பிக்கையா இருந்தாலும் உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது திமுகவில் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்மளால ஊடகங்கள்ல பார்க்க முடிகிறது. என்ன நடக்குது திமுகவில் உட்கட்சி பூசல்? என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நபர், அழிக்க முடியாத நபர், என் வாழ்க்கையில் வழியை ஏற்படுத்திய நபர் துரைமுருகன். அவருக்கு ஓய்வில்லாமல் உழைக்கிறார், நாட்டுக்காக உழைக்கிறார், தன் குடும்பத்திற்காக உழைக்கிறார், உழைத்து கொண்டே இருக்கிறார். பத்தாது போதாது கடைசி நொடி இருக்கும் வரை கூட எவ்வளவு நாட்டினுடைய பொருளாதாரத்தை கனிமவளத்துறையை வைத்துக் கொண்டு சுருட்டி தன் எடுத்துட்டாங்க. அதாவது அதுவரையும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நாட்டுடைய பொருளாதாரத்திற்காக பாடுபட்ட ஒரு உத்தம புத்திரன். சட்டக்கல்லூரி படிக்கின்ற போது எம்ஜிஆர் அவர்கள் கல்வி கட்டணம் கொடுத்த உத்தம புத்திரன். ஏழையினுடைய பிள்ளை. ஏழையாக பிறந்தால் ஏழையாக நாளை என்ன சமுதாயத்துக்கு விடிவுகாலமாக சொல்ல போறான்னு நினைக்கிறேன். ஒரு சாபக்கேடான ஒரு தலைவர் யாருன்னா துரைமுருகன் சொல்லலாம். யாருக்கும் பலனற்ற ஒரு மனிதர், அந்த மாவட்டத்துக்கே பலனற்ற மனிதர், மாவட்ட வளர்ச்சியை கண்டுகொள்ளாத அமைச்சர், தனக்காகவே வாழுகிற, தனக்காகவே கட்சியை பயன்படுத்துகிற, தன்னுடைய சுயநலத்திற்காக
தானாகவே பெரியார் அண்ணா கொள்கை பேசுகின்ற ஒரு மிகப்பெரிய சுயநலமிக்க ஒரு தலைவர்னா அது துரைமுருகனை பார்க்கலாம். ஸோ அதுக்கு ஒரு சமுதாயத்தோட பூசிக்குவார் தான் சமுதாயம்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளாக இந்த நாடு இன்னும் ஏமாற்றி கொண்டு அந்த கட்சி ஏமாற்றி கொண்டு கட்சி இப்பதான் விழித்திருப்பதுன்னு வச்சு நான் பெருமைப்படுறேன். இப்பயாவது விழிச்சிருக்கீங்களே உங்க கட்சியில. என்ன நடந்துச்சு, விழிச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடந்துச்சு? அவ்வளவு கொள்ளைங்க, என்ன கொஞ்சம் கொள்ளைங்க, மரண கொள்ளைங்க. சாதாரண ஏங்க படிக்கிறது கூட வழி இல்லாத எம்ஜிஆர் பீஸ் கட்டின காலத்துல இருந்தது. இன்னைக்கு கிங்ஸ் காலேஜ்னா, வாட்டர் கம்பெனினா, ஐடிசி கம்பெனியில் இன்வெஸ்ட் என்ன, துபாயில் வந்து ஃபாரின் கார்ல இன்வெஸ்ட் என்ன, தஞ்சாவூர் இருக்கிற செல்வம் மூலயமா கோல்டு பிசினஸ் என்ன பல ஆயிரம் கோடிகளுங்க பிசினஸ். ஸோ இதான் பெரியார் அண்ணா திராவிடம் வருமானம் மீட்டு கொடுத்தது. அதாவது கட்சிக்கார திமுக பாவங்க, அப்ராணிங்க பாவங்க. அதாவது எந்த பலனும் இல்லாத அடிமை பாவம். குறிப்பிட்டவன் கொட்டி குதிக்கிறான். கிட்டத்தட்ட 3 லட்சம் கோடியை சுருட்டாங்க திமுக. ஆனா பாமர தோத்தாலே அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனா அது கட்சி நம்பி இருக்கான் பாரு தொண்டை, அவன் தாங்க பாவம். இவங்க பண்ற ஃப்ராடு தானே, அரசியல் எதுவுமே தெரியாத அப்ராணிகளா இருக்காங்க, ஏமாந்து போகிறாங்க திமுக தொண்டை. அது உண்மையிலேயே கூடி குடிக்க வெக்கக்கட்ட விஷயமா பார்க்கப்படுது. திராவிட இயக்கத்தில் இந்த குறுநிலமலருடைய ஆதிக்கம் எப்போதுதான் ஒளியுமோட்ட தெரியல. அது நாட்டுக்கு கேடு, நமக்கு கேடு. நம்மளை ஆண்டு கொண்டிருந்தால் நாடு வளர்ச்சியே பெறாது. தலைமையில் அந்த பொதுச் செயலாளர் பதவியில் ஏதோ மாற்றப்படுவதாக பேசப்பட்டது. கனிமொழிக்கு வந்து ஒரு அறை கொடுத்து அங்க உட்கார வச்சது, பொறுப்பு கொடுத்து அப்படிங்கறதெல்லாம் நீ என்னங்க, நீ எங்கேயோ வேற மாதிரி கொண்டு போறிய. அதாவது அந்த கட்சிக்குள் குடும்ப கட்சி, சொத்து கட்சி, 8 ட்ரஸ்ட் இருக்கு, 8 அறக்கட்டளை இருக்கு, குடும்ப பாசக்கிளி படம் பார்த்து அதிகாரத்துல கொஞ்ச நாளா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கொஞ்ச நாளா கொஞ்சம் சைலண்ட் மோட்ல இருக்க மாதிரி இருக்கு. திடீர்னு கனிமொழி அவர்களுக்கு ஒரு பொறுப்பு, ஒரு அறை கொடுக்கறது அப்படிங்கறதெல்லாம் எதை நோக்கி நம்ம பாக்குறதுன்னு கேட்கறோம். குடும்பத்துக்குள்ள ஒரு இந்த பாசக்கிளி தான் பறவை பறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஏதோ இடம் கொடுத்து கூண்டு கொடுத்து மாதிரி கூண்டு கொடுத்துருக்கான்னு நினைச்சிட்டு போங்க. அவ்வளவுதான். பாசக்கிளின்னு படம் பாருங்க, என் கலைஞர் எழுதிய பாசக்கிளின்னு பாருங்க, அவர் எத்தனை படம் எடுத்திருக்காரு. அதனால குடும்ப கட்சி, குடும்பத்தினுடைய ஆதிக்கம் அப்படின்ற போது அவங்களும் ஒரு அறையில் உட்காந்துக்கிட்டு அடிமைகளை பார்க்கின்ற ஒரு அரசனாக இருப்பது மகிழ்ச்சி தானே, நாட்டுக்கு சாபக்கிட்டு தானே. ஸோ கேவலம் வந்து ஒரு நாட்டை ஒரு குடும்பத்தை சார்ந்தவர்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பதை நினைச்சு பார்க்குற போது உள்ளபடியே வருத்தப்படுகிறேன். ஸோ இப்படிலாம் திமுக ஜெயிக்குதே, எவ்வளவு கொடுமை பார்த்தீங்களா? இந்த மாதிரி ஒரு அஃபென்ஸு, சட்ட ஒழுங்கு பிரச்சனை, சீர்கேடு, எல்லாத்துலயும் முறைகேடு, எல்லாமே கெட்டு குடிச்சிருக்கு, சுற்றுப்புறச்சல் கெட்டு போயிருக்கு, குடிக்கிற தண்ணி கெட்டு போயிருக்கு, இவ்வளவு விஷயங்கள், எல்லா பிரச்சனை இருந்தும் ஜெயிக்கிறான். இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்கல்ல, இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தப்போ வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு 2026 அவங்களுக்கு தான் இருக்குன்னு எதை வச்சு நீங்க சொல்றீங்க? தேர்தல் அரசியல் கண்ணு, தேர்தல் அரசியல் எதுல அவங்க மேல போறாங்கன்னு தேர்தல் அரசியல் தெளிவா பண்றாங்க, வாக்கு அரசியல தெளிவா பண்றாங்க. அவங்க பிழைப்பிற்காக அதுதாங்க பாராட்டு விஷயமா இருக்கு. அவங்ககிட்ட இருக்கிற ஒரு மெய்சில் இருக்கிற விஷயம் வந்து ஆட்சிக்காக மக்களுக்காக இல்லாம அந்த அரசியல், தேர்தல் அரசியலை வந்து தெளிவா பண்றாங்க. அதுதான் வந்து வில் சக்கஸ். அது எல்லா பார்ட்டிகளும் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். அவங்க அரசியல் வந்து தனக்கான வியாபாரமா பார்க்குறாங்க, வியாபார அரசியலாக பார்க்குறாங்க. அதுக்கு பெரியார், அண்ணா, அம்பேத்கர் இந்த மாதிரி போட்டோக்கெல்லாம் வச்சுக்கிட்டு, கொள்கையை வச்சுக்கிட்டு மக்களுக்கு நன்மை செய்கிற கட்சியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். பல விஷயங்கள் எங்களுக்காக இந்த இருக்கக்கூடிய அரசியல் சூழல்ல நிறைய தகவல்களை எங்களுக்காக பகிர்ந்து கொண்டீர்கள். உங்களுக்கு ஜாம்பவான் நேயர்கள் சார்பாகவும் இந்த பிரபாகரன் சார்பாகவும் ரொம்ப நன்றி. என் தமிழ் தகவலுக்கும் அன்பு தம்பிக்கும்.